உங்கள் விஜய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி நாமளாவது. இத பார் பிரியா, நான் சொல்ற மாதிரி கேளு. முதல்ல இவங்க 2 பேரையும் வெளியில அனுப்புற வழிய பாரு. இங்க இருந்தாங்கன்னா அப்படியே உன்னை அணுவா உரிச்சு சாப்பிடுவாங்க. ஐயோ, என்ன பண்றது? அம்மா ஐடியா வாக் அவுட் ஆகலையே, இப்ப என்ன பண்றது? இந்த குழந்தை மேல ஏன் இவ்வளவு ஆசை வச்சிருக்க? அதான் உனக்குன்னு ஒரு குழந்தை வயித்துல வளருது இல்ல? ஐயோ, அச்சோ, சரி 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 சரி, வா வா வா, அழக்கூடாது அழக்கூடாது. அப்பா அப்பா அப்பா, சரி 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 சரி. இந்த பிரியாக்கு குழந்தை விட்டுட்டு எங்க போனாங்க? அச்சோ, அழாதுடா செல்ல, அழாத அழாத. சரிடா சரிடா, நல்ல பிள்ளைல அழக்கூடாது. சரி வா, பால் குடிக்கலாம். இங்க இருக்க பால் பாட்டிலு. சரிடா, வா வா வா. இல்லடா இல்லடா, ஒன்னும் இல்லடா, வா 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 வா. ஓ சரி 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 சரி. அச்சோ, இந்த இந்த ஏதேதோ பிளான் பண்ணோம், ஆனா பிளான் ஒர்க் அவுட் ஆகலையே. என்ன பண்றது? ஓ சரி 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 சரி. பிரியாக்கா, பிரியாக்கா, வரண்டி. என்ன சீதா, குழந்தைய விட்டுட்டு எங்கக்கா போனீங்க? பாவம் ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கான். இல்ல சீதா, போன்ல சிக்னல் கிடைக்கல, அதான் வெளியே போய் பேசிட்டு வந்தேன். என்னக்கா, போன் பேசுறதுக்காக குழந்தை தனியா விட்டுட்டு போவீங்களா? அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தாமா, அதனாலதான் போனேன். சரி, நீ வந்து தூக்கி அவன் சமாதானம் ஆயிட்டால, நீ குழந்தை பாத்துக்கோ, நான் டயர்டா இருக்கேன், கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். பிரியாக்கா. என்ன சீதா, முன்னெல்லாம் அஜயை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட தனியா இருக்க மாட்டீங்க, இப்போ ஏன் இவ்ளோ அலட்சியம்? ஏன் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுனாலயா? அப்படியெல்லாம் இல்ல, நான் இவன் மேல பாசமா தான் இருக்கேன். இந்த குழந்தைங்களே இப்படிதான், தேவையில்லாததுக்கெல்லாம் பக்கத்து வீட்டுக்கு கேக்குற மாதிரி அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன் உன் குழந்தை மட்டும் ராத்திரி அழறதே இல்லையா? பிரியாக்கா, நீங்களே இப்படி பேசுறீங்க? ஆமா, நான் தான் இப்படி பேசுறேன். உன்னால குழந்தைய பாத்துக்க முடியலன்னா விடு, நானே என் குழந்தைய பாத்துக்கிறேன். குடு அக்கா, குடு. ஐயோ, குழந்தை என்னாச்சு? நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் சொல்றாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. குழந்தைய எப்ப நாம வச்சு கொஞ்சிருந்தோம், சொல்லு பிரியா. உன் ஐடியா ஃப்ளாப் ஆயிடுச்சுமா. அவ குழந்தைய எடுக்கவும் இல்ல, தொட கூட இல்ல. ஐயோ, அப்படியா? நான் குழந்தைய கேர்லெஸ்ஸா பாத்துக்கிட்டா அவ குழந்தைய எடுத்துருவா, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட வேலைக்காரி குழந்தைய எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லலாம் நினைச்சோம். ஆமா, ஆனா அந்த உஷா அவ்வளவு சீக்கிரம் அப்படி செய்ய மாட்டான்னு நினைக்கிறேன். அந்த சீதா வந்து குழந்தைய தூக்கி சமாதானப்படுத்திட்டு என்ன வேற திட்டுறா. நீ அவளை வாங்க வாங்கன்னு வாங்க வேண்டியதானே? அவளுக்கு சித்ராத்தையோட சப்போர்ட் இருக்கிறது மறந்து போச்சாமா? அது இருக்கட்டும், சித்ராத்தைக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுங்கிற பயத்துல நான் இருக்கேன்.
நீ போட்ட டிராமால எந்த பலனும் இல்ல. வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு, அதாவது நடக்குதான்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் உஷா, இன்னொரு பக்கம் சீதா. இவங்க 2 பேர்கிட்டயும் மாட்டிக்கிட்டு ஐயோ என் மூளை சூடாகி மென்டல் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஆ, பிரியா, ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கு. அந்த சீதாவை நம்ம பக்கம் வர வச்சுட்டா என்ன? என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, நாம செய்ய வேண்டியத அவளை வச்சு செஞ்சுட்டா என்ன? அந்த சீதாவை நமக்கு யூஸ் பண்ணிக்கிட்டா யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வராதுல்ல. நாமளும் நிம்மதியா இருக்கலாம். இது நடக்குமாமா? ஆ, நடக்கும். நான் நல்ல ஒரு பிளானோட வரேன். என்ன? சீதாவை சம்மதிக்க வைக்கிறேன். என்ன? ம், சரிம்மா. ஆமா, நீ இப்ப எங்க இருக்க? ஆ, இப்பதாண்டி கோவில்ல இருந்து வந்தேன். அவங்க எல்லாரும் ஷாப்பிங் போயிருக்காங்க. நான் வரலன்னு சொல்லிட்டேன். அவங்க வரதுக்குள்ள சீதாவை கன்வின்ஸ் பண்ணி உஷாவை வீட்டை விட்டு அனுப்புறோம். சரிம்மா. ஆ, இதோ உடனே வந்துடுறேன். என்ன? சரி சரி, நான் வரதுக்குள்ள ஏதாவது கோல்மால் பண்ணிடாதே. ஜோக்கறது. செக். அம்மா வந்ததுக்கு அப்புறமாவது இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? பார்க்கலாம். சீதா, நான் உனக்கு உதவி செய்யட்டுமா? பிரியா களைப்பா இருக்குன்னு சொன்னாலா, அதான் மனசு கேட்காம ஓடி வந்துட்டேன். நான் உனக்கு உதவி பண்ணவா? என்ன? வேண்டாம் சித்தி, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, குழந்தை எங்க? அவ யமுனா கூட விளையாடிட்டு இருக்கா. சரி, அப்புறம் பாத்துக்கிறேன். நான் உனக்கு உதவி பண்றேன், போ. வேண்டாம் சித்தி, பரவாயில்ல. பாத்தியா, எனக்கு தெரியும் உனக்கு என் மேல கோவம் இருக்குன்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாத்தியா, எனக்கு தெரியும் உனக்கு என் மேல கோவம் இருக்குன்னு. ஏதோ தப்பு நடந்து போச்சு, என்ன மன்னிக்க மாட்டியா? நான் உன்னோட சித்திடி. என் தப்ப திருத்திக்க அவகாசம் கொடுக்க மாட்டியா? ஆமா சீதா, இங்க நடந்த தப்ப சரி பண்றதுக்கு அம்மா ஒரு நல்ல ஐடியா சொல்றாங்க. என்னன்னு கேள. ஆமா சீதா, அந்த உஷாவை இந்த வீட்ல இருந்து வெளியில அனுப்பிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அவ நீ சொல்றத கேப்பா. அவதான் என் குழந்தைய கொடுங்க, நான் போயிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கால. நீ குழந்தைய தூக்கிட்டு வெளியில போன்னு சொல்லிடு, அவ பாட்டுக்கு போயிடுவா. ஆமா சீதா, அப்படி சொன்னா அவளுக்கு அவ குழந்தை கிடைச்சிரும். நமக்கும் தப்பு பண்ணிட்டோங்கிற வருத்தம் இருக்காதுல்ல. ஆமா பிரியாக்கா, ஆமா, நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. எப்படி இருந்தாலும் நீங்க தான் குழந்தை பெத்துக்க போறீங்க. அதனால இப்போ அஜய் உங்களுக்கு தேவையில்லை, அப்படித்தானே? ஐயோ, அப்படிலாம் இல்ல சீதா, இவனும் என் பையன்தான். ஏய், வாய் மூடுறி. இன்னும் என்ன மகன்னு? நீ என்ன இந்த குழந்தைய 10 மாசம் சுமந்த பெத்த? இத பாரு சீதா, இந்த குழந்தைய விரட்டணும்னு எங்களுக்கு ஆசை இல்ல. பிரியா இவனை தம் மகன் மாதிரி தான் பாத்துட்டு இருக்கா. ஆனா அந்த கேடு கெட்டவங்க இந்த குழந்தைய காமிச்சு லட்சக்கணக்கில் பணத்தை புடுங்க பாக்குறாங்க. ஆமா சீதா, அம்மாவும் மகளும் சேர்ந்துக்கிட்டு எங்களை பிளாக்மெயில் பண்றாங்க. அதனாலதான் மனச கல்லாக்கிக்கிட்டு இந்த குழந்தைய எடுத்துட்டு போன சொல்றோம். இல்ல பிரியாக்கா, உஷா அப்படிலாம் செய்யறவங்க இல்ல. என்ன சீதா, சித்தி சொல்றேன். என் மேல நம்பிக்கை இல்லாம முன்ன பின்ன தெரியாத அந்த கதி கெட்டவளை நம்புற? இத பாரு, இவ உன் அக்கா, உன் கூடவே வளர்ந்தவ. இவளுக்கு கொடுத்த பாசத்தை தான் உனக்கும் கொடுத்தேன். நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உஷாவுக்கு தேவை குழந்தை இல்ல, பணம். இத நாங்க சொன்னா உனக்கு நம்பிக்கை இல்லல்ல? நீ உண்மையை சொல்ற ஹரிச்சந்திர பேத்தி இல்ல? உண்மையை நீ நேர்ல பார்த்தாதான் நம்புவ. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ அதை பாப்ப. வா வா, இங்க வான்றல. சித்தி, சித்தி சொன்னா நம்ப மாட்டேல. வா போறீங்க. சீதா,
பக்கத்துல போய் மறைஞ்சு நின்னுக்கும். நாங்க பேசுறது எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து கவனமா கேளு. உனக்கே உண்மை புரியும். போ போமா, போய் மறைஞ்சு நின்னுக்கும். போ. பிரியா, நீ போய் கதவு தர. போ. ஆ. சொன்ன மாதிரி கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டா. நல்லா மாட்ட போற. என்னை எதுக்கு இப்ப இங்க கூப்பிட்டீங்க? நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்க மக என்ன கேட்டான்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன மன்னிச்சிடுங்க, நான் தப்பா பேசிட்டேன். ஐயோ, வல்ட்டி அடிக்கிறா. ஏய், உங்க 2 பேருக்கும் பணம் தானே வேணும், குழந்தை வேணாம்ல? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. எனக்கு என் குழந்தை தான் வேணும், எனக்கு பணம் வேண்டாம். அடி சண்டாளி, கவுத்துட்டாளே. ஐயோ. ஏய் உஷா, என்ன பேசுற நீ? அன்னைக்கு இவங்க கிட்ட குழந்தைய குடுக்கும்போது என்ன பேசணும் உனக்கு ஞாபகம் இல்லையா? இவங்க பணத்தை பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. அன்னைக்கும் அதத்தான் பேசுனாங்க. ஆனா எனக்கு என் குழந்தை தாமா முக்கியம். என் குழந்தை எனக்கு வேணுமா? அடி பாவி, கவுத்துட்டேடி. ஏய் உஷா, இப்ப நமக்கு குழந்தை முக்கியம் இல்லடி, பணம் தான் முக்கியம். சரி, அன்னைக்கு நீங்க பேசின மாதிரி 30,000 ரூபாய் இருந்தா போதும்ல? 30,000ங்கிறது உங்க அம்மா குழந்தைய தூக்குனதுக்கு பிரியா. உன் பிரச்சனை வேற, உங்க அம்மா பிரச்சனை வேற. அன்னைக்கு பேசின பணம் உங்க அம்மா குழந்தைய தூக்கிட்டு வந்ததுக்கு. இப்ப பேசுற பணம் நீ குழந்தைய வளர்க்கறதுக்கு. பானுமதி, நீங்க அத மறக்கல தானே? ஆமா, இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? நீங்க தானே பணம் கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்தீங்க. அம்மா கொஞ்சம் சும்மா இருமா. ஏய், நீ சும்மா ரெடி. இவங்க இந்த வீட்ல என்னென்ன பொய் சொல்லி இந்த குழந்தைய வச்சிருக்காங்கன்னு எனக்கு தான் தெரியும். என்ன எங்களை பிளாக்மெயில் பண்றீங்களா? இது ஒண்ணும் பிளாக்மெயில் இல்லம்மா, இது நீங்களும் நானும் சேர்ந்து பேசின ஒப்பந்தம். நீங்களும் ஒத்துக்கிட்டீங்கல்ல? இந்த பாரு, சும்மா திரும்ப திரும்ப அதையே பேசினா அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். ஏய், குழந்தைய குடுறி, குடு. இந்தா, உன் குழந்தைய வாங்கிக்கோ, குடி. ஐயோ, இந்தா. குழந்தைய வாங்காதடி. எனக்கு தெரியும், உனக்கு தேவை குழந்தை இல்ல, பணம், பணம். அன்னைக்கு உங்க வீட்டுக்கு குழந்தைய திருப்பி கொடுக்கலான்னு வந்தப்போ நீங்க பணத்தை தானே முக்கியமா பேசுனீங்க. பணத்துக்காகத்தான் திரும்பவும் குழந்தைய கொண்டு வந்து எங்க கிட்ட கொடுத்தீங்க. ஆமா, அன்னைக்கு நான் கேட்டதுக்கெல்லாம் நீங்க சம்மதிச்சு தானே குழந்தைய வாங்கிட்டு வந்தீங்க. அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? இந்த குழந்தைய வச்சுதான் என் மகளுக்கு அந்த வீட்ல வருமானம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கல்ல. இப்ப எல்லாம் மறந்து போச்சா? அம்மா, இப்ப எதுக்குமா அதெல்லாம் பேசிட்டு இருக்க? நீ சும்மா ரெடி. பிரியா வயித்துல வளர்ற குழந்தைக்கு இங்க என்னென்ன உரிமை இருக்கோ அது நம்ம தனுஷுக்கு இருக்கு. இவங்க குழந்தைய தத்தெடுத்துட்டு வந்தது இந்த சக்கரவர்த்தி குடும்பத்துல எல்லாருக்கும் தெரியும். நீங்க ஒத்துக்கிட்டபடி எனக்கு பணம் கொடுங்க. பணம் கொடுத்தா நான் போயிடுறேன். போது, நிறுத்துங்க. பாத்தியா சீதா, புடி புடி. இவங்க பணத்துக்கு ஆசை பிடிச்சவங்கன்னு நான் சொன்னது நீ நம்பவே இல்லல. இப்ப இவங்களோட உண்மை சுயரூபம் என்னன்னு பாத்துட்டேல. அவங்களுக்கு தேவை பணம், பணம், பணம் மட்டும்தான்.
சித்ராவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போறாளோ? ஐயோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தள்ளுங்க. சீதா, எதுக்கு இந்த மிஷன்? பிரியாக்கா, குழந்தைய கொண்டு வந்து இதுல போடுங்க. ஐயோ, எதுக்கு? பின்ன இங்க என்ன நடக்குது? பணத்துக்காக ஒரு வியாபாரம் தானே நடக்குது. ஒரு நாளைக்கு இவ்வளவு, ஒரு வாரத்துக்கு இவ்வளவு, ஒரு மாசத்துக்கு இவ்வளவு தானே. நீங்க பேரம் பேசி குழந்தைய வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இந்த குழந்தையோட ஜீவனுக்கு எவ்வளவு விலைன்னு யாராலையாவது முடிவு பண்ண முடியுமா? சொல்லுங்க. கேக்குறேன்ல, சொல்லுங்க. நீங்க கஷ்டத்துல இருக்கீங்கன்னு தானே குழந்தைய கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டீங்க. ஆனா இப்போ குழந்தைங்க வளர்றதுக்கு பணம் கேக்குறீங்க. இது தப்பு இல்லையா? பாவம் பாவம், இந்த குழந்தைக்கு பேச தெரியாதுன்னு தானே நீங்க இப்படி எல்லாம் நாடகம் போடுறீங்க. இது பாவம் இல்ல? ஒரு காலத்துல நானும் அனாதைதான். என் அம்மாவும் அப்பாவும் என்னை தனியா விட்டுட்டு இறந்து போயிட்டாங்க. ஆனா ஆனா அஜய்க்கு இதோ அம்மா இருக்காங்க, பாட்டியும் இருக்காங்க. அப்புறம் ஏன் அஜய் எல்லாரும் அனாதைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? பிரியாக்கா, அஜய் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட கருணையே வரலையா? எனக்கு தெரியும் சித்தி. நான் சொன்னதெல்லாம் பிரியாக்காவோட நன்மைக்கும் சேர்த்துதான். நீங்க எதுக்கு பிரியாக்காவுக்கு இந்த குழந்தையை கொண்டு வந்து கொடுத்தீங்க? பிரியாக்காவுக்கு கொஞ்சறதுக்கு குழந்தை வேணும்னா ஏன் குழந்தைய கொஞ்சிருக்கலாம்ல? ஏன் குழந்தையும் பிரியாக்காவோட குழந்தை மாதிரி தானே. ஐயோ, ஏன் பிரியாக்கா, இன்னுமா உங்களுக்கு அஜய் மேல கருணை வரல? பேச வந்துட்டா. இது பாருங்கக்கா, நடத்தின நாடகம் எல்லாம் போதும். குழந்தைய கொண்டு வந்து இந்த மிஷின்ல வைங்க. இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? அஜய் கொண்டு வந்து மிஷின்ல வைங்க. ஐயோ, மாட்டேன். பிரியாக்கா, உங்க மனசுல அஜய்க்கு கொஞ்சம் கூட இடம் இல்லையா? நான் இவ்ளோ சொல்லியும் குழந்தைய கொண்டு வந்து இந்த மிஷின் மேல வைக்கிறதுக்கு உங்களுக்கு மனசே வரலையா? உஷா, இந்த குழந்தைக்கு உண்மையான அம்மா நீங்க தானே? இது உங்க குழந்தை தானே? 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தை தானே? இந்த குழந்தையோட உடம்போ சதையோ ரத்தமோ உங்களோடது தானே? அதை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க உங்களுக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? சரி, உங்களால குழந்தைய வளர்க்க முடியல. இன்னொருத்தர் உங்க குழந்தைய தான் குழந்தை மாதிரி பாசம் காட்டி வளர்க்கறாங்க. அத பார்த்து நீங்க சந்தோஷப்பட வேண்டாம்? நீங்க வேதனைப்பட வைக்கிறதும் துன்பப்பட வைக்கிறதும் இந்த குழந்தைய தானே? இந்த குழந்தையோட பாட்டி இத குப்பை தொட்டியில போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா பெத்த அம்மா நீங்க குழந்தைய ஏன் கிட்ட கொடுங்கன்னு இது வரைக்கும் நீங்க கேட்கவே இல்ல.
இதுல யார் பக்கம் நியாயம் இருக்கு? ஆ, ஆ. பிரியாக்கா இந்த குழந்தைய ரொம்ப பாசமா தத்து எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை உண்டான உடனே இந்த குழந்தைய விரட்ட பாக்குறாங்க. இது எல்லாம் இந்த குழந்தைக்கு தானே அவமானம். நீங்க எல்லாரும் இந்த குழந்தைக்கு துரோகம் பண்றீங்க, மோசம் பண்றீங்க. இந்த குழந்தை என்னங்க தப்பு பண்ணுச்சு? ஏன் ஏன் இந்த குழந்தைக்கு இவ்வளவு தண்டனை? சொல்லுங்க சொல்லுங்க பிரியாக்கா, சொல்லுங்க உஷா.